அது கீர் போட்டாலும் ஓகேவா? எந்த காலேஜ்? நாங்கள் கீழே இப்போ ஃபஸ்ட் இயரா? ஆமாம். இல்லை ஒரே செக்டர் பஸ்ஸில் வண்டியா? பஸ்ஸில் இதில் இன்னைக்கு லீவ் நான் காலேஜ் தான் 5 நாள். இந்த வண்டி வருமா இல்லை நீங்கள் பஸ்ஸில் போடுங்க? காலேஜ் வண்டி காலேஜ் பஸ் தான். காலேஜ் பிரச்சனை ஒரு வண்டி வருது பிரச்சனை 2 வீலரு அங்கே ஒரு ரைட்டு போகும் அதில் போயிடலாம். நம்ம ரோட்டில் வரணும் பிரச்சனை இங்கே வந்து தான் திருப்பணும் போகலாம். வேலு சட்டையும் போடல செருப்பும் போடல நேற்றுக்கு அசிங்கமாக இருந்திருக்கு மேடம் வேலு காலங்காத்தால. டேய் நான் வேலு அதை பற்றி பேசாதீங்கண்ணே, நானே மன உடச்சல் இருக்கேன். தம்பி நினச்சி தானே வந்தேன். தக்கல எனக்கு தெரியல. பல்லாச்சு விளக்குனே வேலை விளக்குலன்னா எழுந்திரிக்கலாம் 6:10 எழுந்திரிக்கேன். அதுக்கு முன்னாடி 5 மணி போகணும். நான் 5 மணிக்கு எந்திரிச்சேன். படுத்துட்டியா? சரி 5 மணிக்கு எந்திரிச்சேன். என்னோட குழந்தை படுத்துக்கிட்டேன். விவேகானந்தா அகாடமி ஒன்று இருக்குடா. கோகுலு கேட்டால் 2 நிமிஷம் சொல்ல போகிறான். சட்டை கூட வந்தோண்டு போய் கேட்டுக்கலாம். என்ன வேலை அப்போ நாளைக்கு வர மாட்டியா? நாளைக்கு மறந்துனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கும். இவெல்லாம் மிஸ் பண்ண போகிறேன். வேலை நாளைக்கு எங்கள் அப்பா வண்டியை கழுவ ஆரம்பிக்கணும். சாவி எடுத்து வைங்கன்னா நேரம் போயிடலாம். முன்னாடி இருக்குல்ல ஷிஃப்ட் தான். அதை என்ன கேட்குறீங்க? பிரைவேட் ஸ்கூல் வந்து 3ஆவது நாள் வண்டி எடுத்து மூச்சு முட்டா சிங்கப்பட்டு தான் விற்கும். வேலை இங்கே விட்டுட்டியா? கரெக்டாக திருப்பல இறங்கிட்டேன். நான் நீங்கள் ஓட்டுக்கிறேன் அந்த அளவுக்கு திட்டினாங்க. இல்லை வேலை அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் வேலை. வேலை ஒன்றுமே தெரியும். 3ஆவது நாள் வந்துட்டு 3ஆவது நாள் நீ போய் கார் எடுத்தாலும் சேட்டை வேலை. கிரவுண்டில் தான் ஓட்டிட்டேன். சரி ரோட்டுக்கு போகவே போனால் அங்கே வீடு வரைக்கும் போக சொல்லிட்டாங்க. ஓ கிரவுண்ட்லேயே நல்லா ஓட்டிட்டு இருந்தியா? கிரவுண்டில் வெறும் காலி கிரவுண்டில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அவர் பாவம் செகண்ட் இயர் போட்டுருக்கோம். கிரவுண்டில் நல்லா தானே வேலை ஓட்டினேன். கிரவுண்டில் ஜாலியாக ஆனால் போர் அடிச்சிச்சு. நான் கிரவுண்டில் ஒரு 5 நிமிஷத்தில் அதனால கொஞ்சம் சரி ரோட்டுக்கு போகாமல் ரோட்டுக்கு வந்துச்சு. இதுதான் பண்ணுறாங்க வீடு கருத்துறாங்க. பரவாயில்ல ஈஸியாக இருக்குது. ஹேண்ட் கியர் ரொம்ப கஷ்டம். நான் ஓட்டுனது ஃபீட்டில் தான் ஓட்டி போடுவேன். ஃபீட்டில் எல்லா இடம் போக போகிறேன். பயங்கர மாதிரி போடுவாங்க. அது அப்படிலாம் கீர் இருக்கான்னு கேட்பான். ஆனால் நான் பார்த்ததே இல்லையா? அதெல்லாம் பழைய எம்பாஸ்ட் பழைய ஃபீட்ரு எதுனா கையில் போடுறீங்களா? இந்த இது இருக்குல்ல ராஜா, இதுதான் கீர். பார்த்துருக்கேன். இதே கீர் தான், பட் இங்கே மாதிரி வரும். ஆனால் கொஞ்சம் டஃப் அது. டைட்டாக இருக்கும். டைட்டாக இல்லை கீர்கள் கீர் எந்த கீர் போட போகிறோங்கிறதே தெரியாது. தெரியாது. அதான் பிரச்சனை இல்லை. சரி இப்போ இதே கீர் தான், ஆனால் எந்த கீர் போட போகிறோன்னு தெரியாது. இதில் தெரிஞ்சுக்கும், அதில் தெரியாது. அது பார்த்துருக்கேன். எப்படி நான் அது ஹேண்டில் பண்ணுறது? இதே தான்டா. இந்த இந்த இது இருக்குல்ல வேபர் சுவிட்ச், இந்த இடத்துல இருக்கும், அவ்வளோ வித்தியாசம். நடுவில் நியூட்ரல் பண்ணி மேலே தூக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். பைக் கீர் மாரி வந்துடும். ஏன்னா கையில் இவரை போட்டு சண்டை கட்டணும்.
கீழே இறக்கி ஃபர்ஸ்ட் மறுபடி நியூட்ரு மறுபடி கீழே இறக்கி செகண்டு மறுபடி தேர்டு. இது எப்படி போடுற? இது எப்படி இப்படி குப்பரை திருப்பி பிடிச்சா எப்படி இருக்கும்? ஸ்கூட்டர் ஓட்டிருக்கீங்களா? இன்னைக்கு லெஃப்ட் ஸ்கூட்டர் எப்படி இருக்கும்? ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸ்கூட்டர் ஆமாம். ஆனால் இவனுக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணா. M80 தெரியுமாடா? பஜாஜ் வண்டி கேளுங்க, அப்பா சொல்லுவார். அதில் டஃப்பாக இருக்குது கியர் போடுறது. ஆனால் இதை ஸ்பெண்டரில் பாருங்கள், ஈஸியாக போட்டுருவீங்க. ஸ்பெண்டர் இந்த இப்போ இருக்கிற வண்டி எல்லாமே ஈஸியாக போட்டுருவீங்க. M80 தான் லைசன்ஸே வரும். ரொம்ப கஷ்டம் செகண்ட் போடுறதுக்குள்ள. இது ரொம்ப அதான் இது. அது நியூட்ரல் இருந்துச்சா செகண்ட் இருந்துச்சுன்னு தெரியாது. பட் நான் அதை ஓட்டி தான் லைசன்ஸே வாங்கினேன். கீர் வண்டினா அதை ஓட்டி தான் லைசன்ஸ் போடலாம். அப்படியா? ஆமாம். ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் ஓவர் கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக ஸ்கூட்டி எடுத்தாலே கீர் பைக்கும் ஓட்டலாம். ஸ்கூட்டி வேற அது வேற. எல்எல்ஆர் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஆனால் 20 வந்துட்டாலே செகண்ட் வந்துட்டு கம்பல்சரி. 20 மைனஸ் வந்துட்டாலே செகண்ட் தான். செகண்ட். பட் 20 ப்ளஸ் 23 போயிட்டா தேர்டு தான். 20 ப்ளஸ்க்கு மேலே போனால் தேர்டு தான். இது வண்டி போட்டு மாறுங்களா? எது ராஜா? இந்த ஸ்பீட் நீங்கள் சொல்கிறது இல்லை ராஜா, அவ்வளோதான். சின்னதாக இருந்த மாதிரி சவுண்ட் எப்படி கேட்டு? இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறீங்க. பெரிய வண்டி இப்போ வண்டி உருவம் பெருசாக ஃபஸ்ட் கியர்லாம் எக்ஸ்ட்ரா கியர், அதுக்குலாம் வேலையே இல்லை. எடுத்தோன்னே செகண்ட் கியர் தான். பெருசாகலாம் வேணாம். அது இனோவா இருக்குல்ல, இனோவா சும்மா ஸ்கார்பியோ போயிட்டீங்கன்னா செகண்ட் கியரில் தான் மூவ் பண்ணணும். டீசல் வண்டி அதில் செகண்டில் தான் மூவ் பண்ணணும். அழகாக 30 km ஸ்பீடு அசால்ட்டாக டச் ஆயிடும். பட் சின்ன வண்டியில் அப்படி மூவ் பண்ண முடியாது. இல்லைண்ணா நீங்கள் அன்றைக்கி மூவ் பண்ணி நீ சொல்லிடுறாங்க. காரணம் அடிச்சிருக்கோம். ஆப்போசிட்டில் வந்துட்டு இல்லைடா, கம்பல்சரி காரணம் அடிச்சு நான் இண்டிகேஷன் கொடுத்தே ஆனால் நான் வரேன், நீங்கள் வரீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ 2 பேர் நேருக்கு நின்றுட்டு வந்து நீரின்னு கேட்க வேண்டியதான். ஏன் ஹார்ன் அடிச்சு வர மாட்டேன்னு. அவரும் ஹார்ன் அடிச்சு வர மாட்டேன்னு கேட்பாரு. 4 அடி வேணா 6 அடி அந்த சீனே இருக்கக்கூடாது. 4000 அடி வாங்கிட்டு வந்துருக்கேன். வெறும் 6 மணிக்கு டீசல் பெட்ரோல் அடிச்சு மூணே நல்லது. அதுக்கப்புறம் டச்சே இல்லை, விட்டாச்சு. ஆர்வத்தில் பழகி நானும் உன்ன மாதிரி தான். பிறந்த நாள் முடிஞ்சுன்னு எல்லோரும் போட்டோம். 18 வயசு ஆரம்பிச்சுன்னு எல்லோரும் போட்டோம். தம்பி முடிஞ்ச 1 மாதம் ஆகும். முடிஞ்ச 1 மாதம் ரெடியூல் பண்ணுவோம். நான் பிறந்த நாள் Left. ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் சொன்னா, புதன்கிழமை சொன்னான், புதன்கிழமையே செவ்வாய்க்கிழமையே சொன்னான். லெஃப்ட் போனோன்னு ரைட்டு. ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் அப்படின்னா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேங்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு வச்சுக்கிறானா? நிறைய சொன்னால கேட்பீங்க, நிறைய கேட்பீங்க. இதுலையா? நீ பதுக்கிட்டான், பிறந்த நாளையே பதுக்கிட்டான். என்னடா பழக்கம் பழகிற பிரச்சனை? இல்லைண்ணா அது கொண்டாடுறதே ஆனால் இங்கெல்லாம் கம்பல்சரி செகண்ட் தானுங்க. ஆமாண்ணா செகண்டு தான். செகண்ட். ஃபஸ்ட்டு கியர் வண்டி நின்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வண்டி வீல் சுற்றுலேனா மட்டும்தான் ஃபஸ்ட்டு. வீல் உறிஞ்சு சுற்றிட்டாலுமே செகண்டு தான். ரைட்டு. இங்கே திட்டு இருக்கு. வந்தேன். இதுக்கு மேலே முன்னால் போனால் திருப்பி இருக்க முடியாது. போகலாம். வண்டி நின்றுச்சு ஃபஸ்ட்டு கியர் போட்டான் பாருங்கள். வண்டி நின்றுட்டா மட்டும்தான் ஃபஸ்ட்டு. பட் வண்டி எந்த சுச்சுவேஷனில் நின்றுட்டாலுமே ஃபஸ்ட்டு தான். இல்லை நம்ம அப்படியே செகண்டில் மூவ் பண்ணினா வண்டி ஆஃப் ஆகிடும். ஓ தேர்ட் கியர் போட்டு வாயிலே எப்படி போயிடுவான்டா. நம்ம வேலு சொன்ன மாதிரி தான், மனுஷ பேலை மட்டும் தான் பண்ண மாட்டாங்க. நேரு கடைசி வரும்போது ஒரு நாய் அடிபட்டு கிடக்கு ரோட்டில் எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி. நாயாடா? அந்த அளவுக்கு கொடூரமாக ஆயிடுச்சுனா விவேகானந்த ஸ்கூல் உதறி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை வண்டி ஏறி இறங்கியிருக்கு பாவம். ஆமாம் அது ரைட் லைனில் வரையா? ஓகே ஓகே ஹார்ன் அடிச்சிருக்கோம். ரைட் ரைட்டாண்ணா? ஆமாம். நேரம் ஒரு தண்ணி டேங்க் வரும், அங்கே லெஃப்ட்டு. என்ன வேலை அங்கே புஷ்பா தேட்டர் போயிட்டு வந்துடலாமா இல்லை சந்துக்குள்ள ஓட்டிடலாமா? புஷ்பா தேட்டர் போயிட்டு வந்துடலாமா?
ரயில்வே ஸ்டேஷன். ம் ஏய், நல்லா ஓட்டினாங்க. எக்ஸல் எடுக்க வரானா? என்ன பண்ணுற டக்குன்னு சொல்லு. சந்து வந்திலே ஓட்டிடுறேன். சரி சூர்யா நீங்கள் நானும் சந்திலே ஓட்டுறேன். உன்னோட 2வது கிளாஸ் வேணா அவரை சீட்டி இறக்கி விட்டுட்டு அவனை தூக்கிட்டு வந்தான். சரியா? ம். லெஃப்ட் ஹார்ன் அடிக்கணும். நான் இண்டிகேஷன் சொல்லவே கூடாது. 13 நாள் ஆச்சுடா. ஓகே. இண்டிகேஷன் சொன்னால் அப்புறம் அது நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் லேடிஸுக்கு மட்டும் தான் 20 நாள் ஆகும்னு சொல்லி கொடுக்கணும். லேடிஸில் தான் பார்க்க முடியல. அப்போ அண்ணனை யோசிச்சு பாரு. நீ வேற வேலை ஒன்றுக்கு 2 3 பிள்ளை வண்டிகள் உட்காந்துட்டா ரோட்டில் போகிறவங்க பூரா நம்மளை தான் பார்ப்பாங்க. லெஃப்ட்டு தாங்க என்ன ரோட்டில் போகிறவங்க பூரா நம்மளை தான் பார்ப்பாங்க. இவங்க வாரு ரைஸ் கூட வச்சுட்டு 3 பிள்ளை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க வேறு அப்படின்னு என்ன. ஆனால் அங்கே வாங்குற ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரிகிறவன். அன்னைக்கு சொன்னேன் உங்கள்கிட்ட தானே சொன்னேன். 5 நிமிஷம் உள்ள உட்காந்து ஓடினாங்க. ஐயோ நீங்களே சமாளிக்க நான் அப்படின்னு உட்கார முடியாது. இல்லை ஒரு லேடிஸ் கூட இருந்தாலும் டிரைவிங் கிளாஸில் ஒரு சிலர் படம், ஒரு சிலர்லாம் என்னம்மா நீங்கள் இப்படி ஓட்டுறீங்கன்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கீரை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆயிரும். மெதுவா 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 மெதுவா. வலிக்குது லேசாக நான் முடிச்சுருவேன். இப்படி கையோட பார்ப்பாங்க. என்னடா கையோட வந்துடுச்சு அந்த மாதிரி பாரு. ஃபீல் பண்ணுறான்டா. விரல்ல தான் போட ஆரம்பிச்சேன். ஒரு 5 நாளாக விரல்ல தான். செட் ஆகிட்டீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். அப்படிதான் நான் பஸ்ஸில் தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். நான் எப்படின்னா ஜன்னல் சீட்டில் இந்த பக்கம் ரைட் சீட்டில் ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கேன். ஜன்னல் ஒட்டி 3ஆவது சீட்டில் உட்காந்துருக்கேன். 2ஆவது சீட்டு கேப்பு. அவங்க இருந்து பொத்துன்னு வந்து என் மடியில் விட்டு தான் பாரு. அப்படி ஓட்டுறாரு. என்னடா வச்சுட்டு பார்க்குறோம். ஒரு திரும்ப பிரேக் அடிச்சா முன்னாடி போய் டம்முன்னு முட்டிக்கிறான் சீட்டில். அவ்வளோ தூக்கம். என்ன தூங்கவே உள்ள சிரிச்சு சிரிச்சு நான் எனக்கே சிரிப்பு இருந்துச்சு. நான் அப்படின்னு வச்சுக்கிறான். கீழே விழுந்த நானே சிரிச்சுட்டேன். சிரிச்சு தூக்கமே போயிடுச்சு எனக்கு. இல்லைடா சமீபம் கடந்த 10 நாளாக நேரத்தை எழுந்திரிச்சிடுறீங்களே. இல்லைனாலும் தூங்குவேன். அது வேறு விஷயம். எப்பவுமே தூங்கிடுவான். வரவங்கலாம் திட்டிட்டு போவாங்க. எப்படிடா இவன் மனுஷனா என்னடான்னு. இப்போ காலேஜ் பஸ்ல ஏறி பசங்களோட தூங்குறது இல்லை பசங்க இருக்கும்போது தூங்குறவங்க மனசுனே இல்லைடா. என்னனாலும் தூங்கிடுவானா. ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும்போது தூங்கக்கூடாது. அதெல்லாம் அது அது என்னடா டே. நான் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் எனக்குலாம் பேசிக்கலாம். காலேஜ் லைஃப் கிடைக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன். நான்லாம் காலேஜ் லைஃப் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி காலேஜ் பஸ்ல எப்போவுமே சீ 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 கோஎஜுகேஷனா? காலேஜ் கோஎஜுகேஷனா? எங்களுதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நாங்களாம் மெக்கானிக்கல் குரூப்பு. ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. சுற்றி பார்த்தா எல்லாம் வரக்காடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் சைஸில் ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் காலேஜ் ஆளுங்கிற மாதிரி இருக்கு. 2ஆம் நாள் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி இருக்கும். தம்பி ஒன்றும் இல்லை. நான் கேட்டு ஷாக் ஆகிட்டேன். எஜுகேஷன் பையன் நாங்கள் ஸ்டார்டிங் வந்துருச்சு. அப்புறம் தான் வந்துச்சு. அவன் இதெல்லாம் மூங்கில் காடு ரைட்டு போனால் விவேகானந்தா ஸ்கூல் தாண்டி லெஃப்ட் நிற்கிது. தாண்டியாச்சு. காரம் நடிச்சிருக்கணும். எத்தனை இருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு பெங்களூரில் வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக சீட் வச்சாலும் 8வது போலியே. காலேஜ் முடிச்சுட்டு பெங்களூரில் வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஏறிங்கிட்டு தான் தலையே ஏன்டா தெரிஞ்சுதான் எனக்குலாம் ஏம்மா இப்போயே கார் ஓட்டணுன்ட்டாக்க என்ன ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு அடிச்சுட்டீங்க.
ஓகே தாங்க சாரிம்மா அப்படி இது வீட்டில் கார் இருக்கு டிரைவிங் சேர்த்து விட்டாங்களாட்டிருக்கு லெஃப்ட்டு ஹாரன் பத்தலை ஃப்ரெண்டோட அப்பானவர். அப்படியா ஃபுல்லாக பிடிக்கணும் ஸ்மூத்தாக போச்சா இப்போ ரிலீஸ் பண்ணால் போகும். ஆனால் உதர்னா என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறதுங்க? ஆனால் உதறனா ஸ்பீடு பத்துன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம ஃபுல்லாக கிளச்சு கியர் டவுன் பண்ணுறோம். ரைட்டு. நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது அந்த உதறல் கேட்குறீங்க. கிளச் ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்பீடு பத்தலை. ஸ்பீடு பத்தலை. ஆமாம் ஆமாம் கிளச்சை மெயின்டைன் பண்ணால் 2 நிமிஷம் அந்த உதறல் கட் ஆயிரும். சரி சரி. இல்லைன்னா டக்குன்னு ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணிடணும். அது நம்ம சுச்சுவேஷன் இப்படி அந்த உதறல் சவுண்டு வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு சுச்சுவேஷன் சரியில்லைன்னு அந்த உதறலோட போயிடணும். அதாவது இல்லை நமக்கு உதறல் வருது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சுச்சுவேஷன் நீங்கள் ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணுற ரிலீஸ் சுச்சுவேஷன் ஆனதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் பண்ணிக்கலாம். ரைட் ரோடு தாண்டி நிறுத்தி இப்போ நம்ம பண்ணது மிகப்பெரிய தவறான விஷயம். நமக்கு அந்த ரோடு எவ்வளோ இருக்குது, லெஃப்ட் ஒட்டி இருக்கு. அவர் வர முடியும். அவர் பாரு மறைக்கிறார். திருப்பி 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 கான்செப்ட் புரியுதா? நமக்கு அந்த ரோடு எவ்வளோ இருக்குது, நம்ம ரோட்டில் வந்தோம்னா அவர் அழகாக உள்ளே போயிருப்பார். புரியுது. இந்த இடம் இல்லை, எந்த இடமா இருந்தாலும் கம்பல்சரி அது நம்ம ரோட்டில் வந்து தான் போகணும். ஆனால் இங்கே இங்கே கிடச்சது. வா வேலை போலாமா வேலை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரோட்டை ஒட்டி வரணும்.